வருஷமாச்சும் ஏதோ ஸ்லாட் முன்னாடி வாங்கிட்டு போன வருஷம் கிடைக்கும். இப்போ தான் கிரவுண்டோட போடுறாங்களா ஸ்டெயில் பண்ணுறது கிரவுண்டோட போடுறாங்க சொன்னாங்க. அதுதான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா வாங்கிட்டாங்க ஒரு ஸ்லாட் இவ்வளோ ஸ்லாட். நைஸ் ஷாட் பாய், நைஸ் ஷாட் மனோஜ். இது ஏதோ நானும் பண்ணேன், சும்மா தள்ளியோட தான் ட்ரை பண்ணி ஏறிச்சு. நீ இப்படி அடிச்சிட்டடா. 66 தான் வச்சான். ரொம்ப ஓடுறீங்களா? ரொம்ப ஓடுற மாதிரி இருக்கா? அப்படியா? அப்போ நீ நிறவரத்துக்கு அந்த இதை கொண்டு பின்னாடி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மெயின் அந்த ஸ்டிக்கை எதுவுமே பண்ணாதீங்க. மாற்ற முடியாது, மாற்ற முடியாதுன்னு இல்லை. அப்போ அதனால் கேவலமாக நம்மளே சொல்லுவாங்க. அது இருந்ததுன்னா இருந்து போடுங்க. இன்னொரு போனீங்க அதை ஒரு பெரிய இதாக நம்ம ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. அதையும் செக் பண்ணலான்ட்டு. பட் ஆனால் அதில் இன்னொரு இது இருக்குது, அவங்களும் வெரிஃபை பண்ணிக்கணும். அவங்களும் வெரிஃபை பண்ணணும். அது அவங்க வெரிஃபை பண்ணிக்க அப்படின்னு அது நம்ம மேலே ஒரு பேட் கீழே உட்காந்துக்கோமா, ஏன் நிற்கணும்? இன்னும் அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் நிற்கணும். செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ஆள் விட்டு போயிடலாம். நைஸ் டாப் சொன்னா விக்கெட் தான் போடுவான். பொறுமையாக இல்லைங்க, நம்மளுக்கு லூஸ் ஓவர்லாம் இருக்கு. இந்த டைம் நாக் அவுட் வருவீங்களா? இந்த டைம் தான் நாக் அவுட் வருவீங்களா? இந்த டைமில் நாக் அவுட் வரலன்னா மனசு செக் பண்ணிட்டு இருக்கோம். போராட்டம் எவ்வளோ போராட்டம்னு உங்களுக்கே தெரியும். நாக் அவுட்டுக்கு வரதுக்கு என்ன பிரச்சனைனா நேராக தான் போட்டான். அது பிச்சுது. மாத சீட்டில் ஒத்துக்கிட்டாங்க என்னென்ன அன்றைக்கி நாக் அவுட்டுக்கு போகிறதுக்கு பாதி மேட்ச் விளாட்றதுக்கு. நானும் போராடி பார்க்குறேன், விட மாட்டேட்டாங்க. ஆனால் எவ்வளோ இது பண்ண தெரியுமா? கரெக்டாக நடுவில் ஒரு டைம் தெரியாமல் வந்து எப்படி சொல்லிட்டுனா 11 காலுக்கு கிளம்பிடுறோம் சரியா? அது 11:45 வீட்டுக்கு வந்துடும் சொன்னேன் சரியா? எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசியில் 11:45 கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு டைம் மாறிடுச்சு பேச்சுவார்த்தையில். சொல்லும்போது லெக்கில் அடிச்ச மாதிரி இருக்குது. சொல்லிட்டு 11:45 தான் கிளம்பிடுவோம் அப்படின்னு எதாவது சொல்லிட்டு இன்னது 11:45 11:45 கூட்டுக்கல. லாஸ்ட் பால் 11:15 அன்றைக்கி பார்த்தா நேரம் தான் எனக்கு முதல்ல ஓப்பனிங் கொடுத்தாரா? கரெக்டாக நான் கரெக்டாக 11:15 அங்கே வெளியில் வந்துட்டேன். மேட்சே ஓப்பனிங் கொடுத்துருப்பேன் அன்னைக்கு. ஆமாம், அன்னைக்கு என் பையனே கேப்டன் அசோக் கேப்டன் அங்கே பேட்டிங் முடிச்சிருக்காரு. என்னப்பா நான் பேட் கேட்டுருக்கேன் இல்லையா? வண்டி 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 வண்டி. அன்னைக்கு என் பையனும் டான்ஸு, நல்ல வேலை ஏறிச்சு. இல்லைன்னா நான் சொன்னனாலதான். அவன் நீங்க கேட்டனாலதான். ஐயோ கரெக்ட். ஆமா லக்ஷா தேக்கா ரைட்? லக்ஷா தேக்கா. இங்கே ரத்தமாக தான் போக மாட்டேன். தேகஜி தெரியுமா இல்லையா? இதுல ஷார்க்கியன்ஸ்ல பால் இருக்காராம். குட்டி பாலா? பால்கனி. வாவ், நைஸ் பேட்டிங், நைஸ் பேட்டிங். பாதி சீசன்ல ஆகல. ஆமா, அதான் நைஸ். ஆக்சனே வந்து இவ்வளோ சல்லுன்னு வருது. நான் 2 பால் பிடிச்சிருந்தேன், டக்குன்னு வருது. என் ஃப்ரெண்டு இதோட இன்னும் கொஞ்சம் இப்படியே தான் போடுவான். அந்த கை தலைக்கு மேலே வந்து போடுவான். அதுவும் வந்து அப்பா லக்கரா. No worries boy, no worries boy. Stay there guys, you will get it boys. Good attempt. இது அடிக்கக்கூடிய பால் தான். ஆமா சொன்னாப்ல அந்த பக்கம் பேல் சிக்கல. அந்த பக்கம் இருக்கு. இல்ல அவன் வச்சிரணும் வைக்கல. வைக்கணுமா? ரெண்டு சைடும் வைக்கிறதா ரெண்டு டீம் கொடுத்துருவாங்க. பட் 2 பேல்ஸ் கொடுத்தாங்க. நம்மளுக்கு கொடுப்பாங்க, அவங்க அந்த டீம் கொடுப்பாங்க. நமக்கு இது ஏசிஎல்ல இருந்து கொடுத்தாங்களா பைட்ஸ்? ஆமா, அது ஒரு பக்க வைச்சு மேல பக்கத்துல கூஸ் வாங்கி. சூப்பர் நைஸ் 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 ஒன் மோனேஷ். ஆஃப்ல இருக்கனா லெக்ல போகுது. ஏதோ ரெண்டு இல்ல.
நீட்டாக அவரை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்ல இண்டிகேட்டர் போட்டு லெக்ல ஃபீல்டர்லாம் கன்ஃபியூஸ் ஆகணும். நீங்களும் அப்படிதான் வச்சீங்க, உள்ள வந்துச்சு. ஆமாம் வச்சீங்க, உள்ள வந்துச்சு. நல்லா பேசியிருந்தவரை மூட் அவுட் பண்ணாங்க. நல்ல பால் வச்சாரு. நான் என்ன அவரோட மோசமா விட்டானே, நான் என்ன பண்றது? குழம்பிட்டே இருக்காதையா. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ஆள் இல்ல. கேட்ச் பிடிக்க வந்தது. அவனை கேட்ச் கேம் பண்ணவே இல்லையே. அவன் ஜாலியாக பண்ணி குத்தி வரும் அப்படின்னு வந்தானே. அவங்க காசு எங்கே போயிட்டு பாரு எப்படி போடுவாரு ஜாலியாக. அந்த பேட்டில் என்ன தெரியுமா ஒரு அட்வான்டேஜ், பெருசாக இருக்க பிளேடு மாற்றிருக்கிறேன் எங்கே இருந்தானே. ஆனால் என்ன போகவே மாட்டேங்குது. ஆமாம் பவர் இல்லை. இப்பதான் சொன்னீங்க எஜ்ஜா எவ்வளவு தூரம் ஏறுது பாருங்க. ஆமாம் ஆமாம் அப்படியா? ஐசிசி ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்கூல் கட்டையில் ஏன்னா பிளேடு பெருசு, வித்து பெருசு, ஹேண்டில் பெருசு, லென்த் பெருசு. அவன் இப்படி வச்சானா அதுல 2 ஸ்டிக் மாறும். எங்கடா ஃபீல்டர் நேம் அருணா பிரைட். இதுல வேற நம்ம அருணா. இந்தியா போய் கிராஸ் பேட் இல்லை நீங்கள் கிராஸ் படம் போட்டீங்க. மாடி இங்கே நீங்கள் போடும்போது இல்லாட்டி லாஸ்ட் பால். மாடி மழை வந்துச்சுன்னா என்ன ரூல்? மழை வந்தாலும் மேட்ச் ஆடலாம். அடுத்த இன்னிங்ஸ் 5 ஓவர் முடிஞ்சுன்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதான் இது 5 ஓவர் விளாண்டுருக்கா சார். பால் தெரியுது. இல்லைன்னா நோ டிஎல்எஸ். கண் தெரியாம தான் பேசிட்டு இருந்தீங்க. கையை பார்த்து அடிப்போம். வாட் யூ மீன்? சரி நைட்டு படத்துக்கு செகண்ட் ஷோ படத்துக்கு போறப்ப யோசிச்சேன் என்ன காலைல மேட்ச் வச்சு செகண்ட் ஷோ படத்துக்கு போறாருன்னு. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி. அப்புறம் தப்பிட்டு 44. ஆக்சுவலா 10 ஆச்சா? 9. மாணவர் ஓவர் நைட் 10 நடக்கும். ஓவர். அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அப்புறம் 11 ஓவர் 76. கடைசியில் ஒரு 20 எக்ஸ்ட்ரா. ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு 15 நிமிஷம் எடுத்தேன்னா பவுலர் நேம் பிச்சுன்னு. அதாவது நம்ம மக்கள் என்ன பிரச்சனை, அந்த மாதிரி படம்லாம் வந்து ப்ராப்பரான எடுக்கணும்ல. அதை விட்டுட்டு அவங்க பாதியில் ரன்னிங்கில் போகிற ட்ரெயினில் வந்து பாதி இறங்கி போய் காஃபி சாப்பிட்டு வந்து திரும்பி வரணும். நல்லா பரபரன்னு போச்சு. யாரா நியூ பவுலர்? அடுத்து டக்குனு ஸ்லோ ஆயிடுச்சு. அப்படியே ஸ்லோ பண்ணி சரி பக்கத்துல 20 எக்ஸ்ட்ரா தானாமா இது பக்கத்து கிரவுண்ட்ல. அதான் அவங்க கூட மேட்ச் கேட்போம். நல்லா போடுறான். இல்லை இப்போ முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கணும் தூக்கிட்டு போகலாம். கேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக ஃபுல்லாக மாட்டேன் பையன் நல்லா இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் பின்னாடி தூக்கிடுச்சுலாம். விட்டு ஆளே இல்லை. செகண்ட் சொல்ல செகண்ட் சொல்ல செகண்ட் சொல்ல கிரீஸ்ல ரொம்ப பிரபலமான நல்ல ஸ்பின் ஆகுது. டேய் ஸ்பின் ஆகுதுடா, பொறுமையா வாடா அபி. ஸ்பின் ஆகுது. இங்கே பாரு முன்னாடி க்ளோஸ்ல இல்ல. பால் லோவா தட்டி தட்டி விட்டு ஓடு. வச்சுட்டே ஓடலாம். அடிக்கவே தேவையில்லை. இடது பக்கம் வச்சுட்டே ஓடலாம். இடது நான் இவருக்கு தெரியுமா தெரியலையா? அதுவுமே பின்னாடி தான் நிற்கிறான். அவன் சும்மா இருந்தாங்க. நீங்க கூட்டு சொல்லுவாங்க. வைட் 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 வைட். அதையாப்பா ட்ரை பண்ணுறீங்க? லேஸ் நத்தகார கேட்டுச்சடா பக்குன்னு. 1 பவுன்ஸ் ஆகுது. ஒயிட் ப்ளஸ் 1 பவுன்ஸ். ஓகே நைஸ் நைஸ். ஆப்பிள் ஒட்ட முடியாது. நமக்கு நம்ம வச்சு கேட்கலாம்ல. நைஸ் பேட்டிங். 60 தேத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா 60 வந்துடும். 47 வந்துரும் டேய் அவர் காலையில இருந்து குளிச்சு திரும்பிலாம் வந்து நல்லா உங்களுக்காக வேண்டிட்டு வந்துருக்கேன். வந்துரும் சொல்றாரு பாரு. வந்துரு போங்க. அந்த சுதாகர் கோபி சுதாகர் ஐபிஎல் நைட்ஸ்னு பேர் வச்சா நைட்ல மட்டும் தான் ஜெயிப்பாங்க. போயிரு அப்படியே பின்னாடி போய் 6 6 6 6
நைஸ் ஷாட் நைஸ் ஷாட் நைஸ் ஷாட் பாய் ஏ குட் ட்ரை ஃபீல்டா குட் ட்ரை நான் வந்து டிசைன் நீங்க எந்த டீம் காரறீங்க நீ கலாய்க்கிற கிடைப்பாங்க பாராட்டுறது கூட. இல்ல எல்லாரும் ஒரு கால் கட்டும்போது நம்ம ஆப்போசிட் இருக்குன்னா எல்லாரும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க. கடைசி பந்து இது அவங்க டீம்ல தான் நம்ம டீம்ல இதை யோசிக்கும் போது எனக்கு என்ன காரணம் குட்லி இருக்கு இந்தியால பீச்சுக்கு போயிருந்தோம். 50 ஸ்கோர் ஸ்கோர் 54 கைஸ் 54 எல்லாத்தையும் கை கொடுத்துருந்தாங்க. அந்த 9 ரன் இருக்குல்ல அது யாருமே கொடுக்கல. கூட பாவண்டா அதில் யாருமே கொடுக்கல. ஹாப்பி நியூ இயர் அது கீழே போச்சு கையை விட்டுட்டு நல்ல பால் முன்னாடி 54 அப்படியா 11 சிங்கிள் மேன் ஷோ கிடைக்குது ரேடிங்களா ரேடிங்க கேட்டிட்டு The bowler name? Could be. Okay. Yeah. ரெடிட்டிங்கானே கேட்டுட்டே இல்ல இதெல்லாம் ஓன் ஆன் பால் வேட்டி எழுத்துட்டேன். நல்லா இருக்கா சேகரி உங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு. நல்லா அடிக்க முடியாதுங்க. கரெக்டா நேரம் அடிச்சிட்டா. அது ஓங்கி அடிச்சுனா அங்க போற அங்க போயிருக்கும். நீயே நானு மனோஜ் எல்லாருமே செகண்ட் ஹை ஸ்கோர் 4. எத்தனை பேர் ஸ்ட்ரைக் ரேட் யார் அதிகம்? நான் 7 பாலுக்கு 4, நீங்க 8 பாலுக்கு 4, நீங்க 10 பாலுக்கு 4. பாலா இன்னும் 4 பால் இருக்கு. அப்பயும் நான் தான் செகண்ட் கெஸ்ட். வைஸ் கேப்டன் செகண்ட் கெஸ்ட் இல்ல இப்ப அடிச்சிட்டேன்னா ஒரு சேகரி என்ன நினைச்சிருக்கீங்க? வாவ் குட் லீவ் ஆனா பாத்து சேகர்ஜி பொறுமையா ஆடுங்க கடைசி வரைக்கும். ஒரு பால் கூட இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் மழை வருது. இந்த போண்டே போட்டுருக்கோம். கரெக்டா கைக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் 2 டைம்ஸ் இப்படி ஆகுது. அப்படியா செகண்ட் டைம் ஒரு தடவை ஆகும் அதுக்கு அப்புறம் ஆகாது. அப்புறம் பழகிடும். அந்த ஷாட் மாத்திக்கும். குட் பேட்டிங் டைம் வருது. 30% இருந்துச்சு. சரி உள்ள பேரும் பரவாயில்ல இருக்கு பார்த்துக்கலாம். ஸ்டாப் ஆயிடுச்சு ரெண்டு ஓடுங்க. இந்த கடைசி பால் ஒரு ரன் எடுக்கிறாளா நீங்க? ஸ்கோர் 56. ஒரு bowler name? வயசான குமுத் பந்து எடுக்கிறதே கஷ்டம். நீங்க ஒரு bowler name?
bowler name. JD Jit. Okay. ஃபர்ஸ்ட் பாலர். இவர் த்ரோ பாலிங்களா? சக்கிங் தான். சக்கிங் தான் பாருங்க. ஆனால் இப்போ சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ நம்ம அனுப்பி நான் பேக் சொல்ல ये 14th होगा 13th ரூபா 20 runs 26. சரி எம்ஆர் விளாட்றீங்களா? ஷார்ட் ஆடாதீங்க. இல்லை ஓட மாட்டேன். இல்லை 2 பால் இருக்கு. என்ன கான்ஃபிடென்ட்? 2 Last two. எல்லாரும் லாஸ்ட் தான் வந்து Mind game விளையாடுறோம். நீங்க பழைய டீம் கூட விளையாடுறது இல்லையா? முதல்ல ஒரு டீம்ல ஈகிள்ஸ் விளையாடுறீங்க. இல்லை இதுக்கு வந்ததுக்கப்புறம் அது போகிறதில்ல. ஈகிள்ஸ் இன்னும் இருக்கா? நினைக்கிறேன் இங்க வந்து விளையாடுவாங்க. இன்ஃபினிட்டி ஈகிள்ஸ்லேருந்து பிடிச்ச இதுதான் அம்பாசிடர்ஸ்லேருந்து தான் தலைவர் சார். இன்ஃபினிட்டி ஈகிள்ஸ் வந்து அதிலிருந்து வந்தது அவங்க ஹாக்ஸ் டீம் அப்படி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்து தான் தலைவாஸ் டீம் ஆரம்பிச்சது. தலைவாஸ்லேருந்து பிரிஞ்சு போய் அம்பாசிடர்ஸ். ஓ அப்படி. ஓகே. இங்கேருந்து பிரிஞ்சுட்டாங்களா? ஆமாம் இங்கேருந்து ஒரு 4 பேர். அம்பாசிடர்லேருந்து பிரிச்சுட்டு ஷார்க்கியன்ஸ். ஷார்க் வேல்ஸா? ஷார்க்கியன்ஸ். உங்க இதுல அந்த குரூப்ல நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபினிட் அந்த அதுலேருந்து நிறைய பிரிஞ்சு இங்கே நிறைய விளையாடுவாங்க. ஆமாம் அது நிறையா இருக்காங்க. இது வேல்ஸ் போயிருக்காங்க. அது நிறையா பேர். 58 யா 58 14th. சாரா 14வது வர Good one. One bounce. Okay. மூஞ்சில் அடிக்குது ஃபேஸ். இவன் நமக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிருக்கான். அது கிளியராக கோன் மேலே போச்சு எனக்கு வாய்ட்டு. நைஸ் ஷாட் சாரா. நல்லா ஸ்வீப் ஷாட். தடுத்துறாங்களா? சரி எம்ஆர்எஃப் பேட் வாங்கி வெளுக்கலாம் நீங்கள். Wait. Hey, hold on. No ball. Fielders are speaking. You must not talk. No ball. Dead ball or no ball? No ball, right? It's a no ball. It's not a no ball. Okay. He bowled.
நீ பேசாதப்பா. ஏய் எம்ஆர்எஃப் வந்தா 6. ஒவ்வொருத்தரை பார்த்துக்கோங்க. சிங்கிள் போடுங்க. ஆமாமா 14வது ஓவர். ஷாட். ஷிட். டாக்டர் எங்கங்க? இல்லாட்டி 4 இல்லை 2. 61. 2 போட முடியாது, கஷ்டம். அவ்வளோதான். சொன்ன மாதிரி அடிச்சாரு. 2 ஓடுங்க. 2 ஐயா வேண்டாம் வேண்டாம். ஏய் நல்ல ஷாட், நல்ல ஷாட். 62. இப்போ நாட் அவுட்னால செகண்ட் லீடிங் 4 ரன். 4 நாட் அவுட்னால செகண்டு. செகண்ட் ஸ்கோருக்கு நாங்கள் 3 பேர் ஆல்ரெடி லைனில் இருக்கோம். அப்போ 50 முடிஞ்சிருக்கா? எக்ஸ்ட்ரா சரி போயிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருங்க பார்த்துப்போம். அதெல்லாம் அதிகம் வந்துடுச்சு. 10 runs எக்ஸ்ட்ரா. ஆமாம் அதான் செகண்ட். ஆமாம் அது 10 போயிடுச்சு. நாங்கள் அதுக்கு சண்டையே போடல. நாங்கள் இதுக்கு 1 பவுன்ஸ் கிடையாதா? 1 பவுன்ஸ் கொடுத்துட்டாருங்க அப்பா. மேடி நீங்க வந்தாலே மழை வருது. Come on, look at that. அதாவது ஆஃப் பண்ணி ரெண்டு நல்லா அன்னிங்க. லாஸ்ட் பால் அந்த ஆங்கிள் ட்ரை பண்ணுங்க. 65. இங்கே எம்ஆர் பாடிங்க அந்த 6. இந்த அவுட் ஆனதுக்கு முதல் பால் மிஸ் ஆயிடுச்சு.